அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் அதிக காலை வேளையிலே உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 138:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கும் போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று இருக்குது. நமக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கார். எப்போ அவர் எல்லாத்தையும் நமக்காக செஞ்சார் அப்படின்னா, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்ம பேர் சொல்லி அழைத்திருக்க ஆண்டவர் நமக்கு என்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அதனால்தான் இந்த சங்கீதக்காரன் சொன்ன எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்று. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்ல தேவனா இருக்கிறார். யாருக்கெல்லாம் இந்த ஆண்டவர் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் யாருக்கெல்லாம் ஆண்டவர் தரார் அப்படின்னா, நான் அவரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நன்மைகளை தருகிறதுக்கு அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தரணும் அப்படின்னா நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கணும். மெசேஜ் கேட்டு முடிச்சிட்டு பிறகு நீங்கள் எல்லாரும் ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆயத்தமாக இருப்பீங்க. எல்லாரும் கண்டிப்பாக சர்ச் போங்க. ஏன்னா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்கிறது. நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர்கிட்ட நமக்கு அற்புதங்கள் இருக்குது, நமக்கு அதிசயங்கள் இருக்குது. ஆண்டவருடைய தேடும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க அவர் வல்ல தேவனாக இருக்கா. அப்போது எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்று அவருக்கு ஒரு நல்ல பேரை தாவீது வச்சிருக்கிறார். இன்னைக்கு நமக்கு கூட எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்ய வல்ல தேவனாக இருக்கார். நீங்கள் ஆசீர்வாதம் வேணுமா, சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, கர்த்தரை தேடுங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கார். நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சிருக்கார். உங்களுக்கு சுகம் வேணுமா, சிலுவையில் இயேசு கிறிஸ்து தழும்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கார் நம்ம சுகப்படுத்துவதற்காக. உங்களுக்கு ஆரோக்கியம் வேணுமா, ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு சமாதானம் வேணுமா, ஆண்டவர் சிலுவையில் நமக்கு சம்பாதித்து கொடுத்து இருக்கிறாரு. நமக்கு சாபம் இல்லாத வாழ்க்கை வேணுமா, சாபமான சிலுவையும் சாபமான முள்முடியும் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். நமக்கு நித்திய ஜீவன் வேணுமா, ஆண்டவர் தம்முடைய விலையேற பெற்ற ஜீவனை நமக்காக கொடுத்து இருக்கிறார். இந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆகவே நாம் தேவனுடைய சமூகத்தில் தேவனை நோக்கி நாம் பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிருக்காரு. இந்த தாவீது சொன்னது போல, எனக்காக நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்கப்பா, எனக்காக எல்லா காரியங்களையும் எனக்காக வாய்க்க பண்ணுறதுக்கு நீங்கள் உண்மையுள்ள தேவனாக இருக்க. நாங்கள் உங்களையே நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே, உங்களை மாத்திரம்தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நாம் நம்பிக்கையாக கொண்டு இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கா. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களும் வேணும்னா கர்த்தரை மாத்திரம் தேடுங்க. கர்த்தருக்கு முதலிடம் செலுத்துங்க. கர்த்தரை தேடுங்க. அப்போது உங்களுக்கு எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ண அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கா. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். இப்போது நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். ஆகவே எதற்கும் நீங்கள் கலங்க தேவையில்லை. எனக்காக எல்லாவற்றையும் செய்யுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியத்தையும் செய்யுங்க. என் குடும்பத்துக்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்யுங்க ஆண்டவரே. என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யுங்க ஆண்டவரே. என் பிள்ளைங்களுடைய படிப்பில், எங்களுடைய வியாபாரத்தில், எங்களுடைய வேலை ஸ்தலத்தில், எங்களுடைய ஊழியத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் ஒருத்தர் மாத்திரம்தான் செய்ய முடியும். நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கார். இந்த சங்கீதம் 138:8 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. ஒரு பெரிய விசுவாசத்தோடு, ஒரு பெரிய நம்பிக்கையோடு, எனக்காக எல்லாவற்றையும் செய்யறதுக்கு என் தேவன் உண்டுன்னு சொல்லி ஒரு பெரிய விசுவாசத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார். யோபுக்கு எல்லாவற்றையும் இழந்து போனாலும் யோபு சொலொமோன் சொன்னார். யோபு 19:25 நாம் வாசிக்கிறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு. நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. அந்த உயிரோடு இருக்கிற மீட்பர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செஞ்சார். நீங்கள் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். யோபுக்கு ரெட்டிப்பான நன்மைகள் கிடைச்சிச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டு கர்த்தர் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சிருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். ஆகவே நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. நம்ம மற்றவங்க கிட்ட போய் உதவிகள் கேட்கணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்க கிட்ட போயிட்டு எனக்கு இது தாங்க அது தாங்கன்னு கேட்காதீங்க. போய் ஆண்டவருடைய சமூகத்தில், ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா எனக்கு இந்த காரியம் நடக்கணும், ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கா. எலியாவுக்கு காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷித்தார்னா உங்களை போஷிக்கிறதுக்கு அவர் ஒரு நாள் மறக்கவே மாட்டார். எலியாவுக்கு மட்டும் இல்லை, அவரை நம்புற யார் இருந்தாலும்
அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்க. ஒருவேளை இந்த வார்த்தைகளை ஒருவேளை கிறிஸ்டியனாக இல்லாமல் நான் சர்ச்சுக்கெல்லாம் போகிறதில்லை அப்படின்றவங்க கூட நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா எனக்காக எல்லாவற்றையும் செய்வேன்னு சொல்கிறாங்களே, எனக்காக ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டம் இருக்குது, இத்தனை கண்ணி இருக்குது, என் கவலைகள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி, இல்லை ஒரு அப்பா கிட்ட பிள்ளைங்க பேசுகிற மாதிரி நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கா. நிறைய நேரத்தில் எனக்கு ஜெபம் பண்ண வரல, நான் எப்படி கேட்கறது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு அப்பா கிட்ட பிள்ளைங்க எப்படி உரிமையாக கேட்பாங்களோ அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கா. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். கண்களை மூடி, எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்ல தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அருமையான காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாள்லையும் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிக்க கர்த்தர் கிருபை தந்ததுக்காக நன்றி. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீங்கள் நடத்தும்படியாய் செபிக்கிறோம். வேலை எனக்கு ஜெபிக்க தரல, என்னால் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியலன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காங்களோ வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் ஒரு அற்புதத்தை இந்த நாளில் செய்யும்படியாக இந்த சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. நீர் பெரிய காரியங்களை நடப்பிக்கிற தேவன், இந்த பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். நீரே மகத்துவமிக்க கிரிகளை செய்வீராக. எல்லா மகிமையும் கனத்தையும் துதி ஸ்தோத்திரங்களையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சிவன நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ.